Hello guys, welcome to b4u. ஸோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் வினிகர் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒயிட் வினிகர் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வினிகர் நிறைய இடங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட டிமாண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையிலே நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம இந்த ஒயிட் வினிகர் எப்படி மேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம சேல் பண்ணலாம், இது எந்த மாதிரியான ஃபார்முலேஷன் இருக்குது, எந்த மாதிரிலாம் பேக்கிங் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சின்ன லெவலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல பிஸ்னஸ், அதாவது ஒரு 10,000 அப்படின்ற ஒரு ஸ்மாலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்ம லேக்ஸில் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். ஸோ நம்மளோட உழைப்பு எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸில் உண்மையிலே நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் வினிகர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் மேக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வினிகர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரியான நிறைய இடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கல் இண்டஸ்ட்ரி, அதாவது ஊறுகாய் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் கிளீனிங் பர்பஸ், அதாவது கிளீனிங் பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் வினிகர் ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு கிளீனிங் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் பார்த்தீங்கன்னா வினிகர் கண்டிப்பாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வினிகர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொருளாக தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையிலே நமக்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் போல் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் இந்த வினிகர் மேக்கிங் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு இந்த வினிகர் நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன வீடியோ மூலிமா நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் 100 ml. நான் அதில் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் 200 ml. ஸோ அசிட்டிக் ஆசிட் நமக்கு 100 ml தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் நமக்கு 400 ml. நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்க ரெண்டுமே தப்பு. நான் ரெண்டாவது ஃபார்முலா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாட்டர் நமக்கு 400 ml தேவை, அசிட்டிக் ஆசிட் 100 ml தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிரர், அதாவது ஒரு மரத்தினாலான ஒரு குச்சுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு கப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நம்ம ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் வேறு எந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பெரிய ட்ரம் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் அசிட்டிக் ஆசிட் 100 ml, அதாவது நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சர் இப்போ ஒரு 10 லிட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் 1 லிட்டர் நம்ம ஊற்றிட்டு, 2 லிட்டர் நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 800 ml நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 10 லிட்டர் வினிகர் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு செய்முறை தான், ரொம்ப இதில் பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சிருக்க பெட் பாட்டிலில் நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பெட் பாட்டில் நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் வாங்கிக்கலாம். அதாவது 1/2 லிட்டர், 600 ml, 1 லிட்டர், அதுக்கப்புறம் 750 ml அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன அளவு 100 ml, 50 ml கூட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிஃப்ரெண்டான பெட் பாட்டில்ஸ் வாங்கிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கூட டேரெக்டாக சேல் பண்ணலாம். ஸோ பெட் பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற ஒரு கேப் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் மூலிமா தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கேப் கண்டிப்பாக நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு மேலே நம்ம நார்மலான கேப் போட்டு நம்ம சேல் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 500 ml வினிகர் ரெடி ஆயிடுச்சு. அதாவது 400 ml வாட்டர், அதுக்கப்புறம் 100 ml அசிட்டிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 500 ml வினிகர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தான். ஸோ 500 ml வினிகர் நம்ம மேக் பண்ணுறதுக்கு நமக்கு அசிட்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா 100 ml தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஆர்ஓ வாட்டர், நம்ம பியூரிஃபை வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஆர்ஓ வாட்டர் இல்லை டிமினரல்ஸ் வாட்டர் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட எம்எல் பார்த்தீங்கன்னா 400 ml தேவைப்படுது. ரெண்டே நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு 500 ml வினிகர் கிடைக்குது. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பெரிய லெவலில் மிஷினரிஸ் எதுவுமே நம்ம வாங்க போகிறது கிடையாது. சப்போஸ் ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் லிக்விட் மிக்சிங், அதாவது நம்ம மோட்டரில் கனெக்ட் பண்ணிப்பாங்க, சின்ன மிக்சிங் மிஷினரி மாதிரி இருக்கும். அது மட்டும் நம்ம வேணால் வாங்கிக்கலாம். அது நமக்கு ஒரு 10,000 rupees வரைக்கும் செலவாகும். சின்ன லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான ஒரு மிஷினரிஸ் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட் பாட்டில் நமக்கு ஒரு 2,000 rupees நம்ம இனிஷியலாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் நம்ம ஒரு 5,000 rupees பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் நம்ம பிரிண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த டிசைனிங் ஒர்க், அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு ஒரு 1,000 rupees ஆகலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 8,000 ஒரு 10,000 இந்த பிஸ்னஸ் நம்மளால் சூப்பராக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே ஹை லெவலில் ப்ராஃபிட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த அளவுக்கு சின்ன லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இதுக்கு லைசன்ஸ் ரெக்யூர்ட் என்ன பார்த்தீங்கன்னா FSSAI நம்ம ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ஃபுட் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய லெவலில் பண்ணும்போது சில லேப் டெஸ்டிங் எல்லாமே பண்ணி அந்த ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேஷன் நம்பர் எல்லாமே நம்ம நம்மளுடைய லேபிள் கொடுக்க வேண்டியது இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அசிட்டிக் ஆசிட் வந்து நம்ம வந்து 100 ml ஆட் பண்ணுறோம். ஸோ 100 ml அசிட்டிக் ஆசிடோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹6 வருது. இது வந்து நீங்கள் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுக்குண்டான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் நமக்கு ₹1 செலவானாலும் அதுக்கப்புறம் பெட் பாட்டிலுக்கு வந்து நமக்கு 3.5 வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேப் எல்லாமே சேர்த்து வாங்குறதுனால நமக்கு வந்து ₹3.50 ₹4 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் பிரிண்டிங் எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு ₹0.5 ஆனாலும் கூட நமக்கு டோட்டலாக வந்து ஒரு 1/2 லிட்டர் வந்து நமக்கு வினிகர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ₹11 அளவுக்கு செலவாகும். ஸோ வந்து 500 ml நமக்கு வந்து சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ₹50 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ரொம்ப மட்டமான குவாலிட்டியில் உள்ள வினிகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ₹30 ₹25 கூட சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எப்படி மேக் பண்ண போகிறீங்க, உங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற பொறுத்து நீங்கள் வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ₹50 வந்து நமக்கு வந்து ₹50 வந்து ஒரு பாட்டிலுடைய சேல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து ₹11 மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வருது. ஸோ ₹39 நமக்கு வந்து ஒரு பாட்டிலுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பெர் டே டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 பாட்டில் வச்சுக்கணும். அதாவது 100 லிட்டர் வந்து நம்ம பெர் டே வந்து டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ 100 லிட்டர்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு நாளைக்கு வந்து ₹7,800 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2,30,000 மினிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு ₹2,00,000 வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய மார்க்கெட்டிங் அண்ட் உங்களுடைய சேல்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் வீடு அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த வினிகர் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கிளீனிங் பர்பஸ், அதாவது இந்த சர்வீஸ் சென்டர்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் கூட நம்ம வந்து ஆர்டர் வாங்கி வச்சு நம்ம வந்து கொடுக்கலாம். அதாவது கார் பைக் சர்வீஸ் சென்டர்ஸ் அந்த மாதிரி கிளாஸ் கிளீனிங் பண்ணக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி இடங்களில் கூட நம்ம வந்து வினிகர் வந்து அதாவது ஆர்டர் நம்ம வாங்கிக்கிட்டு ரெகுலரான கூட நம்ம அவங்களுக்கு சப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் கடைகளில் வந்து சப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து டேரெக்டாக ஒரு எம்ப்ளாய், அதாவது ஒரு டேரெக்டாக ஒரு நம்ம ஒரு ஆள் வேலைக்கு வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு 2 days ஒன்ஸ் அது மாதிரி 1 day ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து சப்ளை பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேல்ஸ் வந்து பண்ண முடியும். இப்படிலாம் பண்ணும்போது நமக்கு ஒரு நாளைக்கு 100 அதாவது 200 பாட்டில் அப்படிங்கிறது ஒரு மினிமமான ஒரு குவான்டிட்டி தான். நீங்கள் இதை அதிகப்படுத்த உங்களுடைய அதாவது இன்கமும் வந்து நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் எந்த விதமான டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் b4u நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம்.